வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சம்பா ரவை புட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் சம்பா ரவை எடுத்திருக்கேன். 2 கப்பு போல் போட்டிருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டு பிசைஞ்சு விடணும். பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் பிடிச்சி பார்க்கணும், கொலக்கட்டை மாதிரி நிற்கணும். இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் ஒரு துணியை விரிச்சிட்டேன். இதில் இப்போ நம்ம ஒரு இதுலேயும் புட்டை எடுத்து வச்சிடலாம். எல்லா குழியிலையும் புட்டை ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ அதை 8 நிமிஷம் போல் நம்ம வேக வைக்கணும். தொட்டு பாருங்கள், சரியாக வேகலைன்னா இன்னும் 2-3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேக வைங்க. சம்பா ரவை கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறனால சாஃப்டாக வரணும்னா கொஞ்சம் நல்லா வேக வைக்கணும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு எல்லாமே. இப்போ நான் அதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டேன். இதுக்கு 1/2 கப்பு போல் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். 1/2 கப் நாட்டு சர்க்கரை. இனிப்புக்கு தகுந்தாப்பில் அவங்கவுங்க இனிப்புக்கு விருப்பம் போல் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட சம்பா ரவை புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.